بسم الله الرحمن الرحيم. عبد الله بن عمرو رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم قال: ليس الواصل بالمكافئ ولكن الواصل الذي إذا قطعت رحمه وصلها، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق النبي صلى الله عليه وسلم. உறவு முறை சம்பந்தமான சில ஹதீஸுகளை நாம் பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் இந்த ஹதீஸும் ஒன்று. அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபி, தனக்கு நன்மை செய்தவருக்கு பதிலுக்கு நன்மை செய்பவர் உறவை பேணுபவர் என்பவராக ஆக மாட்டார். என்கிட்ட ஒரு நல்ல உறவோடு நடந்து கொண்டால் நானும் அவரோடு நல்ல உறவோடு நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றவர் உறவை பேணியவராக ஆக மாட்டார் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் தான் போய்கிட்டு இருக்கு. சொந்தக்காரங்களுக்கு மத்தியில அவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கிறாங்க. நான் எப்படி எங்க ஊர்ல இருந்து இத்தனை நபர்கள் வந்தாங்க, ஊர்ல பூரா எப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி சிரமத்துல நான் இருக்கிறேன், இந்த மாதிரி சிரமத்துல நான் இருக்கிறேன், ஊருக்குள்ள எங்களை பத்தி புரணி பேசி கடைசியில ஊர்ல இருந்து மொத்தமா ஒரு வண்டி பிடிச்சி எங்களை பார்க்க வந்தாங்க. நண்பர் நேற்று சொன்ன விஷயங்கள் அது. அவருடைய ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்டார் என்னிடத்துல. கடைசியில எங்களை நலம் விசாரிப்பதாக ஊர்ல உண்டான விஷயங்களை எல்லாம் நம்மகிட்ட பேசிட்டு போறாங்க. அதை நம்மளை பற்றி எப்படி எல்லாம் பேச முடியுமோ அதை நம் முன்னாலேயே பேசுறாங்க. அப்படின்னா நம்ம இல்லாத நேரம் எப்படிலாம் பேசுவாங்க. இப்படிப்பட்டவங்களை உறவுகளாக நாம பார்க்கறதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாமேங்கிற லெவல்ல என்ன செய்யறாங்க, பேசி காட்டுறாங்க. இப்போ அது சம்பந்தமான விஷயங்கள் நாம வரிசையாக ஒவ்வொரு நாளா ஒன்று சொல்லும் போது இன்னைக்கு அந்த செய்தியே வருது பாருங்க. லைசல் வாசில் பில் முகாஃபி, தன்னிடத்தில் நல்லபடியாக நடந்து கொள்பவரோடு மட்டுமே நல்ல விதத்துல உறவை நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்றது இருக்குத, இவருக்கு பெயர் வாசில் அல்ல, உறவை பேணியவராக இவர் ஆக மாட்டார். அப்போ உறவை பேன்றவர்னா யாருங்கிறதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. வலக்கின்னல் வாசில் அல்லதி இதா குத்திஅத் ரஹிமுஹு வஸலஹா, உண்மையிலேயே உறவை சேர்ந்து வாழ்பவர் யார் அப்படின்னு சொன்னா, இதா குத்திஅத் ரஹிமுஹு, தன்னுடைய சொந்தங்கள் பிரிந்து சென்றாலும் இவரே வாலண்டரியா போய் சேர்ந்து வாழ்றாரு பாருங்க. தன்னை பற்றி இந்த உறவுகள் எவ்வளவுதான் பிரச்சனைக்குரியவராக நம்மளை ஆக்கிட்டு அவங்க நல்லவங்கள மாதிரியே காட்டிக்கிட்டு அப்படி நடந்து கொண்டாலும், நம்மளை கெட்டவங்களாகவே மற்றவங்களுக்கு மத்தியில சித்தரித்தாலும் அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பண்பு இருக்குதே, இதுதான் உண்மையிலேயே சேர்ந்து வாழ்றது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, சில்மன் கதஅக அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோடு வெட்டி வாழ்பவனிடமும் நீ ஒட்டி வாழ்ந்துகொள் அப்படின்னு சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. உறவு அப்படின்னா, உறவை சேர்ந்து வாழுதல் அப்படின்னா, நம்மை விட்டும் ஒரு உறவு பிரிந்து போகிறது அப்படின்னா அந்த உறவோடு நாம் போய் ஒட்டி வாழ்றது, சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் உண்மையிலேயே சேர்ந்து வாழுதல் அப்படிங்கிறதாகும். நம்மளிடத்துல ஒருவர் சொல்லாம நிக்கா பண்ணிட்டார் அவர் குடும்பத்தினுடைய காரியத்துல, அவனுக்கு எப்படி நான் போய் சொல்லுவேன்னு கேட்கறத விட நம்ம போய் நல்ல முறையில அழைப்பு கொடுத்து அவரை நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்காக அழைக்கிறது இருக்கு. இதுதான் உறவு போய் சேர்ந்து வாழ்றது. அவருடைய குடும்பம் ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு ஞாபகம் மறதில முகத்துக்கு சொல்ல மறந்துட்டார், முகத்துக்கு சொன்னாதான் போவேங்கிற கேஸ் எல்லாம் இருக்கு. இந்த காலத்திலயும் எப்படி இருக்கு, முகத்துக்கு எனக்கு சொன்னாதான் நான் போவேன் அப்படிங்கிற கேஸ் எல்லாம் இருக்கு. ஆனா மௌத்துக்கு சொல்லணுங்கிறதெல்லாம் எங்கேயுமே இன்னும் இல்லை, நம்ம மார்க்கத்துல கிடையாது. ஒரு உறவுல ஒருத்தவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னாதான் போகணுங்கிற எண்ணம் கிடையாது. எப்படி நிக்காஹுக்கு அழைச்சாதான் நான் போவேன் அப்படிங்கிற ஒரு மரபு வந்துருச்சு பாருங்க. அது மாதிரி மௌத்துக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு மௌத்து வீட்டுல இருந்து அழைப்பு வந்தா தான் நான் போவேன். இது என்ன, இது அநியாயமா இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் போன் பண்ணி அழைச்சிக்கிட்டா இருப்பாங்க. சரி,
தகவலை தெரிவிக்கணுங்கிற அடிப்படையில் அவங்க தகவலை எப்படியாவது நம்மளுக்கு தகவல் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடணும், போய் தான் ஆகணும். அது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறத நாம விளங்கிக்கிடணும். அதாவது உறவு அல்லாத ஒரு முஃமின் மௌத்தா போயிட்டார்னா கூட அவருக்காக வேண்டி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல, அவரை குளிப்பாட்டுறதுல இருந்து, அவரை தூக்கிட்டு போறதுல இருந்து, அவருடைய ஜனாசாக்கு தொலை வைக்கிறதுல இருந்து, அவரை அடக்கம் செய்யற வரைக்கும் கூடையே இருக்கணும். அது அவரின் மீது உண்டான கடமை அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. சரி, அது வேற விஷயம். ஆனா எனக்கு அவன் மௌத்துக்கு சொல்லலை, நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி உண்டான உறவுகளை சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நாம் துண்டித்து வாழக்கூடிய இந்த நிலை இருக்கிறத, இவர் உறவை பேணியவராக ஆக மாட்டார் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட உறவுகளை சேர்ந்து வாழ்பவர் இருக்கிறாரு. இவருக்கு தான் ஆயுளும் கூடும், இவருக்கு தான் வருமானத்திலையும் ரிஸ்குகள் கூடும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக, உறவுகள் வெட்டி சென்றாலும் அவர்களோடு ஒட்டி வாழக்கூடிய நற்பண்புள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. செய்யுதினா வாலி செய்ய